காட்டுக்கு நடுவுல இருக்க இந்த ஊரோட பேரு தான் அமராவதி. அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா ஒரு விஷயத்த நினைச்சா மட்டும் அவங்களுக்கு தூக்கமே போயிடும். அது என்னன்னா, அந்த ஊர்ல யாருனாச்சும் புதுசா கல்யாணம் ஆயிட்டு வந்தாங்கன்னா அவங்க 3 நாள்ல மர்மமான முறையில கொலை செய்யப்படுவாங்க. இது இப்படி இருக்கும் போதும் அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து, நம்ம ஊர்ல அநியாயமா நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆகி 3 நாள்ல வித்தியாசமான முறையில இறந்து போறாங்க. ஆமாமா, நான் இதை கேள்விப்பட்டேன். நான் அதனாச்சும் தாந்திரிகரை கூட்டிட்டு வந்து நம்ம ஊர்ல என்ன நடக்குதுன்னு விசாரிக்கிறேன். சாமி, எங்க ஊர்ல மர்மமான முறையில நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. கல்யாணமாயி 3 நாள்ல வித்தியாசமா கொலை செய்யப்படுறாங்க. எங்க ஊர்ல ஏதோ மர்மமா நடக்குது சாமி, அதை நீங்க தீர்த்து வைக்கணும். உங்க ஊர்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கிறது என் பொறுப்பு. வாங்க உங்க ஊருக்கு போலாம். இப்படி சொல்லிட்டு சாமியாரும் ஊர் தலைவரும் ஊருக்கு வரத்துக்குள்ள அங்க இருட்டிடுச்சு. சாமியார் ஊருக்கு வந்தோடனே அவர் ஏதோ வித்தியாசமா உணர்றாரு. அவர் பார்த்த முதல் காட்சி, சாமியார் ஊர் தலைவரை அங்கேயே ஊர் எல்லையிலே நிற்க சொல்லிட்டு அவர் மட்டும் முன்னேறி போனாரு. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இந்த ஊர்ல என்ன பண்றீங்க? கிழவா, உயிர் மேல ஆசை இருந்தா இங்க இருந்து ஓடி போயிடு, இல்லைன்னா உன்னை சித்திரவதை பண்ணி கொன்றுவோம். போ, போயிடுங்க. நீ யாருன்னு சொல்றியா, இல்லைன்னா உன்னை இப்போ அழிக்கவா? போதும், நிறுத்து. நான் யாருன்னு சொல்றேன். என் பேரு கீதா. நான் தனி வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு அப்பா அம்மா கிடையாது. இப்படின்னு அந்த பேய் அதோட கதையை சொல்ல ஆரம்பிச்சிச்சு. அந்த பேயோட பேரு கீதா. கீதா எப்பவுமே தனியாக தான் இருப்பா. அவளுக்கு அப்பா அம்மா கிடையாது. இருந்தாலும் அவள் சந்தோஷமா தான் இருப்பா. அவளோட வீட்டு எதிர் வீட்டு தான் ராமுவோட வீடு. கீதாவும் ராமுவும் எப்பவுமே நண்பர்கள் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. போக போக அவங்களுக்குள்ள இருக்க நட்பு காதலா உருமாறுச்சு. ராமுக்கு கேக் செய்யறதுனா அவ்வளோ உசுறு. கேக் செய்யறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டணத்துல அவன் ஒரு ஸ்டால் வச்சுட்டு இருந்தான், ராமு கேக்ஸ். இது இப்படி இருக்க சீதாவும் ராமுவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. யாருக்கும் தெரியாம கோவில்ல தான் அவங்க கல்யாணம் நடந்தது. எப்பவுமே கீதா ராமுவோட கேக் ஸ்டால்ல தான் அவளோட நாள் பொழுதையும் கழிப்பா. எப்போனாச்சும் போர் அடிச்சதுன்னா அந்த கேக் ஸ்டால்ல தான் அவள் இருப்பாள். ஆனால் அவங்க வளர்ச்சியை பிடிக்காத அந்த ஊர் மக்கள் அந்த கேக் ஸ்டாலை அழிக்கணும்னு நினச்சாங்க. ஊர் மக்களில் ஒரு பொண்ணு மட்டும் அந்த கேக் ஸ்டாலில் இருக்க கேக்கில் எதையோ கலந்துடுறா. அதுக்கப்புறம் நைஸாக அங்கேருந்து வந்து ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கீதாவை அவமானப்படுத்தி ஊரை விட்டு விரட்டி அடிச்சிட்டாங்க. ராமுவையும் கேக் ஸ்டாலையும் மொத்தமாக வச்சு அந்த ஊர் மக்கள் எரிச்சிட்டாங்க. பார்ட் 2ல என்ன ஆச்சுன்னு சொல்லுவோம்.